மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனல்ல பயணம் செய்கின்ற ஜோதிடர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, ஆன்மீக நண்பர்களே, பெரியவர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எல்லோரும் சுகமாக இருக்கிறீர்களா? இருப்பீர்கள், இருக்க வேண்டும். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எனது தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட கலையை அருளிய அனைத்து குருநாதர்களின் ஆசீர்வாதங்களோடு இன்றைய நமது சேனலில் சனி பெயர்ச்சி 2023 பற்றி பார்ப்போம். விருச்சகம் விருச்சிக ராசி நேயர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும், வருகின்ற 2.5 ஆண்டுகள் எவ்வாறெல்லாம் இருக்கும் என்பதை பற்றி மிக தெளிவாக பார்ப்போம். செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட விசாகம் 4 பாதம், அனுஷம் 1, 2, 3, 4 பாதங்கள், கேட்டை 1, 2, 3, 4 பாதங்களை கொண்ட இந்த விருச்சிக ராசி நேயர்களே, மனதில் பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசும் நீங்கள் அன்புக்கு அடிமையாவீர்கள். மற்றவர்களை உடனே நம்பி உதவி செய்து தர்ம சங்கடங்களில் சிக்கிக் கொள்வீர்கள். நீங்கள் உதவிகள் செய்தாலும் உங்களுடைய உதவிகளை ஏற்றுக்கொண்டு உங்களையே புறம் பேசக்கூடிய நபர்கள் அதிகமாக இருப்பார்கள். சட்டதிட்டங்களை சரியாக பின்பற்றும் நீங்கள் வரம்பு மீறி பழக மாட்டீர்கள். இலவசமாக எதை பெற்றாலும் திருப்பி மேற்கொண்டு 2 மடங்கு செலவு செய்ய வேண்டிய நேரிடும். இந்த விருச்சிக ராசி நேயர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் அமர்ந்த சனி பகவான் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டு மார்ச் 7ஆம் தேதி வரை காலகட்டங்களில் சுக வீடான சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் அமர்வதால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்தை பெறுவீர்கள். சனி ஆட்சி காலம், சனி ஆட்சி பெற்று அமர்வதால் குடும்பத்தில் மனைவி கை ஓங்கும். சொந்த ஊரை விட்டு இடம் பெயர்வீர்கள். அர்த்தாசிரம சனியாக அமருவதால் சின்ன சின்ன வேலைகள் கூட அலைந்து திரிந்து அதிகமான வீண் விரயங்களை செய்து அதிக நேரங்களை செலவழித்து முடிக்க வேண்டியது வரும். தவிர்க்க முடியாத செலவுகள் அதிகரிக்கும். தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் அவ்வப்போது சிக்கிக் கொள்வீர்கள். எந்த விஷயத்திலும் கூட்டு தொழில் செய்ய வேண்டாம், கூட்டு வேண்டாம், கூட்டாளிகளுடன் தெரிய வேண்டாம். 4 பேர் 5 பேர் இருக்கக்கூடிய இடங்களில் நிற்க வேண்டாம். 5 பேர் 4 பேர் இருக்கக்கூடிய எந்த செயல்களிலும் ஈடுபட வேண்டாம். பணம், பத்திரம் மற்றும் சொத்து பத்து சம்பந்தப்பட்ட பாண்டு பேப்பர்கள் சம்பந்தப்பட்ட எதிலும் கையெழுத்து இட வேண்டாம். மற்றவர்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். அதே நேரங்களில் வீடு வாங்குவது கட்டுவது கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். புதிய வண்டி வாங்குவதோ அல்லது புதிய வீடு கட்டுவதோ தற்பொழுது வேண்டாம். வட்டிக்கு கடன் கொடுக்க வேண்டாம். கடன் நீங்களும் வாங்க வேண்டாம். எந்த சொத்து வாங்கினாலும் தாய் பத்திரத்தை சரிபார்த்து அல்லது ரோட்டரி பப்ளிசிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த வக்கீல்களை சென்று ஒரு ஆலோசனை கேட்டு அதன் மூலமாக நீங்கள் செய்தால் சிறப்படைவீர்கள். ஏதேனும் ஒரு சொத்துக்களை வாங்கி அந்த வில்லங்கங்களில் மாட்டிக்கொள்ள நேரிடும். அதனால் மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது நல்லது. அரசு விஷயங்களில், அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் அரசு பணியாளர்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது. இதற்கு முன்னாடி எப்படியோ வருகின்ற 2.5 ஆண்டு காலங்கள் மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் செயல்படுவது நல்லது. அந்த உடனுடைய வேலை பார்க்கக்கூடிய அலுவலர்களிடம் பக்குவமாய் நடந்து கொள்வது நல்லது. எதிர்த்து பேசி வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பேச்சை சுருக்கிக் கொள்வது நல்லது. புது வண்டியாக இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் புது வண்டி வாங்கினாலும் கூட அதுல செலவுகள் அதிகரிக்கும், அடிக்கடி பழுதாகும். அதே நேரங்கள்ல இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. நம்முடைய தாயாருக்கு சிறு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய காலம் இருக்கும். தாய் வழி சொத்துக்களில் சிக்கல் வரக்கூடும். அதே மாதிரி அரசு அனுமதி பெறாமல் கூடுதல் தளங்கள் அமைத்து வீடு கட்ட வேண்டாம். வழக்கு தீர்ப்பு சாதகமாக
அமைவது கடினம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த விசா கிடைக்கும். அயல் நாடு செல்லலாம், கடல் கடந்து பிரயாணங்கள் பண்ணலாம். தொழில் நிமித்தமாகவோ வேலை நிமித்தமாகவோ அல்லது வேற ஏதேனும் ஒரு சம்பவத்திற்காகவோ செல்ல நேரிடும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும், செலவு செய்ய வைப்பார்கள். நடவடிக்கைகளில் மிகுந்த கவனம் தேவை. பிள்ளைகளை கண்காணித்துக் கொள்வது சிறப்பு. இந்த மாதிரி எல்லாம் அதிக கவனம் செலுத்தினால் பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம். சனி பகவானுடைய பார்வை பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் அவ்வப்போது சோர்வு அடைவீர்கள், களைப்பு வந்து நீங்கும், அவ்வப்போது டென்ஷன் ஆவீங்க. சனி பகவான் உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்ப்பதால் பண வரவு அதிகரிக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பழைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக நீங்க ரொம்ப கடுமையா உழைக்க நேரிடும். பழைய பிரச்சனைகள் உங்களை துரத்தி கொண்டே வரும், நீங்கள் ஓடிக்கொண்டே இருப்பீங்க. இது எப்படியாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமே, எப்படியாவது இதை நிறுத்தணுமே அப்படின்னு நினைப்பீங்க. சனி பகவான் இப்பொழுது உங்களுக்கு சாதகம். அதனால் இப்பொழுது பழைய வழக்கா இருக்கட்டும், பழைய பிரச்சனைகளா இருக்கட்டும், பழைய சொத்துக்களாகட்டும், பழைய நண்பர்களாகட்டும், அவர்களிடமிருந்து ஒரு முடிவுக்கு வருவதற்கான காலகட்டம். இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக இருப்பீர்கள். சனி பகவான் 10ஆம் வீட்டை பார்ப்பதால் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். அதே மாதிரி ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு மாறுவீங்க. அதே நேரத்தில் டிரான்ஸ்பர், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுவீங்க. அதே மாதிரி புது பொறுப்புகள், புதிய பதவிகள், சம்பளம் கைகூடும், சம்பளம் கூடும். இப்படி எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த 2.5 ஆண்டு காலங்கள்ல நீங்க எந்த விதமான ஒரு முயற்சிகள் எடுத்தாலுமே அதில் தங்கு தடை இல்லாம, தாமதம் இல்லாம உடனே டக்கு 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 நிறைவேறும். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். சனி பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்களேன். உங்களுடைய ராசிநாதன் சஷ்டமாதிபதியாக செவ்வாய் பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் தற்போது சனி பகவான் மேல் செல்வதால் இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நீங்குங்க. அதனால உடல்நிலையை கவனத்தில் கொள்ளுங்கள். யாரிடத்திலும் கோபம் கொள்ளாதீங்க. கோபம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இது இல்லையா, கோபப்பட்டேன்னு வச்சுங்களேன் ரத்த அழுத்தம் அதிகரிக்கும், வேலை சுமை, சோர்வடைவீர்கள். அரசு காரியங்கள்ல விரைந்து முடிக்கணும் அப்படின்றது ரொம்ப ஓடி அலைவீங்க. அதெல்லாம் வேண்டாம், நிதானமா செய்யுங்க. ஏன்னா செவ்வாய் பகவானுடைய எப்பவுமே பாத்தீங்கன்னா கோபக்காரர், முன்கோபம் அதிகமா இருக்கும், நிறைய தாக்கங்கள் அதிகமா இருக்கும். அதே நேரத்துல எதையாவது பேசி விட்டு பிற சிந்திப்பீங்க, எதையாவது செஞ்சு போட்டு பிற யோசிப்பீங்க, எதையாவது ஒண்ணு செஞ்சுட்டு இப்படி எல்லாம் செஞ்சுட்டோமோ நினைப்பீங்க. அதனால எதை செஞ்சாலுமே நிதானத்துடன் செய்யுங்கள், அது உங்களுக்கு சீரும் சிறப்பையும் தரும். வெகு நாட்களாக உங்களிடம் பணம் பெற்றுக் கொண்டவர்கள் இப்பொழுது நான் தந்துறேங்க ஐயா, நான் கொடுத்துறேங்க அப்படின்னு அவர்களே வழிய கிடைக்கக்கூடிய அளவிற்கு இப்பொழுது நடக்கும். அதனால பணம் உங்கள் கைக்கு வரும், பதவிகளும் தேடி வரும். ஜனவரி 2024 முதல் மார்ச் 2025 வரை இந்த ராகு பகவான் சதய நட்சத்திர காலில் சனி பகவான் மேல் செல்வதால் இக்காலகட்டத்துல புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவுவாங்க. வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா உங்களுடைய பேச்சில் கவனம் தேவை. லோன் ஏதாவது வாங்கி ஒரு புதிய வாகனம் வாங்கிடலாம், இல்ல ஒரு புதிய வீடு கட்டிடலாம், இல்ல ஒரு இடத்துக்கு ஒரு தொழில் சம்பந்தமா ஒரு புதிய தொழில் வச்சிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதெல்லாம் இப்ப செய்யுங்க. இப்ப உங்களுக்கு காலங்கள் கைகூடி வரும். இருக்கிற இருப்பிடத்துல செய்யுங்க, அது நல்லது. உங்க பூர்வ புண்ணியாதிபதி தானாதிபதி அந்த குரு பகவான் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல சனி பகவான் மேல செல்லுவதால் 7/4/2024 முதல் 29/3/2025 வரை உள்ள அந்த காலகட்டங்கள் பாத்தீங்கன்னா தொட்டது துலங்கும், எல்லாமே பொண்ணா மாறுங்க. பொது விழாக்கள்ல தலைமை தாங்குங்க. குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். குலதெய்வத்துக்கு ஏதாவது நேர்த்தி கடன் போட்டுருந்தா இப்ப செஞ்சிருவீங்க. சொன்ன வாக்கெல்லாம் காப்பாத்திருவீங்க. நீங்க யாருக்காவது ஒரு இது கொடுத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல ப்ராப்ளமிட்டி ஆகும். ப்ராப்ளம் இல்லாம அது எல்லாமே சால்வ் ஆகும் உங்களுக்கு. அந்த மாதிரி இப்ப எல்லாமே நடக்குது. உங்களுடைய மனைவி, உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உங்களுடைய தாய் மாமன்மார்கள், உங்களுடைய பெரியப்பா சித்தப்பாமார்கள் எல்லோருமே உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. அதனால
உங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர்கள், உங்களுக்கு கீழே பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. அதனால இந்த 2.5 ஆண்டு காலம் ஒரு பொன்னான காலமாக உண்டு. இதனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. உணர்ச்சி வசப்பட்டு பின்பு மாட்டிக்கொள்வீர்கள். அது ரொம்ப 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 கவனம். வியாபாரிகள் பாத்தீங்கன்னா பண விஷயத்தில் கராராக இருக்க வேண்டும். போட்டிகள் பொறாமைகள் அதிகரிக்கும். வாடிக்கையாளரிடத்தில் கனிவாக பேசி காரியத்தை சாதித்துக் கொள்ளுங்கள். அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனங்கள் மூலம் விபரீத யோகம், விபரீத லாபம் உண்டாகும். வேலையாட்களை முழுமையாக நம்பி எந்த ஒரு பொறுப்புகளையும் நம்பி விடாதீர்கள். வேலையாட்கள் நம்ம சொல்றதெல்லாம் செய்யறாங்க, நம்மளுக்கு எல்லாம் பணிவா இருக்காங்க, சாதகமா இருக்காங்க அப்படின்னு நினைச்சு ஒரு பெரிய பொறுப்புகளை தூக்கி மட்டும் கொடுத்துறாதீங்க. அவங்க ஏமாத்திடுவாங்க. அதே நேரத்தில் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், மூலிகை வகைகள் இவைகள் எல்லாம் இந்த தொழில்கள்லாம் நல்ல ஆதாயம் கிடைக்குங்க. இந்த மாதிரி தொழில் எடுத்து பண்றவங்க சுய தொழில் பண்ணினா வெற்றி, கூட்டு தொழில் வேண்டாம். உத்தியோகத்துல உள்ளவங்களுக்கு சூழ்ச்சிகளை தாண்டி முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது அமையும். கடின உழைப்பு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, அதே நேரத்துல இந்த கணினி துறையில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கண் பார்வை மங்கும், தசை பிடிப்பு இருக்கும். புதிய சலுகைகள் கிடைப்பதில் காலதாமதங்கள் நேரிடும். ஏன்னா இந்த விருச்சிக ராசி நேயர்கள் அந்த கணினி துறையில இருக்கிறவங்க கொஞ்சம் சற்று கோவப்படாம டென்ஷன் ஆகாம ஒரு 2.5 ஆண்டு காலங்கள் காய நகர்த்திட்டு வாங்க. 2.5 ஆண்டு காலங்களுக்கு அடுத்து உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கும். பரிகாரம் அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா, கஞ்சனூர் அருகில் உள்ள திருக்கோடி காவலூரில் அருள்பாலிக்கின்ற ஸ்ரீ பால சனீஸ்வரரை அஸ்வினி நட்சத்திரத்தில் அன்றைய நாளில் குடும்பத்தினரோடு சென்று வழிபட்டு வணங்கி வருவதால் உங்களுக்கு ஏற்படுகின்ற உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகளில் இருந்து விடுதலை அடைவீர்கள். அதே நேரத்துல பிள்ளைகளுக்கு, தாய் தகப்பனார் இல்லாத பிள்ளைகளுக்கு உதவிகள் செய்வதால் உங்கள் குடும்பம் மேன்மேலும் வளரும் என்று சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இந்த அர்த்தாஷ்டம சனி என்பதால் ஸ்ரீ பெருமான், ஸ்ரீ பைரவர், ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆகியோரை தினந்தோறும் வழிபட்டு வருவது நல்லது. மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனல்ல பயணம் செய்கின்ற ஜோதிடர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, ஆன்மீக நண்பர்களே, பெரியவர்களே, மாணவர்களே, மாணவிகளே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து ஆதரவு கொடுத்து குருவருளும் திருவருளும் பெற்றிட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.